நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் நிறைய நபர்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். விருப்பம் உள்ளவங்க கேளுங்க, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருட்டு பீடி விற்கக்கூடிய ஒரு வியாபாரி ஒரு ஊருக்குள்ளே வராரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா பீடி சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கமுள்ள நபர்களிடம் இந்த பீடி சுருட்டு இதெல்லாம் வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மனைவி இடத்துல சண்டையே வராது, உங்களுக்கு திருட்டு பயம் இருக்காது, நீங்கள் வாழ்க்கையில் முதுமையை அடைய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டு பீடியெல்லாம் விற்கிறார். அதை நம்பி அந்த பழக்கம் உள்ள எல்லா நபர்களும் வாங்குகிறாங்க. அவருக்கு வியாபாரம் அமோகமாக இருக்குது. அதில் நம்மால் ஒருத்தர் போயிட்டு கேள்வி கேட்குறாரு, உன் வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி அநியாயமாக பொய் சொல்லி விற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த சுருட்டு விற்கும் நபரிடம். அதற்கு அந்த நபர் சொல்கிறார், நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உண்மை அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இந்த சுருட்டை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாய் குப்பை தொட்டு மாதிரி நாரும். பொண்டாட்டி இடத்துல போய் பேசுனீங்கன்னா தூரம் போய் பேசு, வாய் நாருதுன்னு சொல்லுவேன், நீங்கள் என்ன பேசினாலும் கிட்ட வரமாட்டா, சண்டை வராது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இந்த சுருட்டை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இருமல் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். நைட்டில் நீங்கள் தூங்க மாட்டீங்க, இருமிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த சத்தத்தை கேட்டு திருடன் எப்படி வருவான், அதனால் உங்களுக்கு திருட்டு பயம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவதாக நீங்கள் இந்த சுருட்டும் பீடியும் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக இளமையாக இருக்கும்போதே இறந்துருவீங்க, நீங்கள் முதுமையாக அடைய மாட்டீங்க. இந்த உண்மையை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் நியாயமாக தான் தன் வியாபாரத்தை சொல்லி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதே போல தான் டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய அந்த மது பாட்டில்களை எழுதியிருப்பாங்க, மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கும் கேடுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆன்ஸ் பாக்கெட்லையும் எழுதியிருப்பாங்க, இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆளுங்க எழுத்தில் எழுதியிருக்கக்கூடிய அந்த உண்மையை யாரும் தெரிஞ்சுக்கிறதில்ல, தெரிஞ்சிக்கவும் விரும்புறதில்ல. ஆனால் அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பொருள்களை தான் விரும்புகிறாங்க. அதனால் என்ன பக்க விளைவு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். அடுத்ததாக மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கு உண்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உறுப்பினர்கள் எதிர்பார்த்த விஷயந்தான். மைவி த்ரெட்ஸ் எம்டி அவர்களுடைய பெயில் போடப்பட்டது. அது நம்பர் ஆச்சா இல்லைன்ற ஒரு கேள்வி இருந்தது. அது எப்போ விசாரணைக்கு வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. நம்பர் ஆயிடுச்சு, அது மட்டும் தெளிவாக தெரியுது. டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபைலிங் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 470-59/2024, ஃபில்லிங் டேட்டு 11/9/2024 அப்படின்னு போட்டிருக்காங்க. சிஎன்ஆர் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம எதிர்பார்த்த ஒரு கேள்விக்கு உண்டான பதில் கிடச்சிருச்சு, ஃபைலிங் ஆயிடுச்சு, நம்பரும் வந்துருச்சு. ஸோ அடுத்த விசாரணை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாயில் வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி கோர்ட்டு விடுமுறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, இஸ்லாமிய நண்பர்களுடைய அந்த பண்டிகை வர்றதுனால. அதனால் வியாழன் வெள்ளி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நாட்களில் கண்டிப்பாக எம்டி பெயிலில் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சப்போஸ் அன்றைக்கி வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லி தள்ளி வைக்கிறாங்களா அப்படின்றதும் தெரியாது. இருந்தாலும் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். அன்னைக்கு பார்த்துக்கலாம், வேறு ஏதாச்சும் காரணம் சொல்லி இந்த ஹியரிங் தள்ளி போதா என்ன அப்படின்றத பார்ப்போம். அடுத்ததாக மைவி த்ரெட்ஸில் நிறைய வட்டாரங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தகவல் தான், இது வரலாம் வராமையும் போகலாம். எம்டி சொன்னால் தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு கிடைச்ச சில தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல புதிய மாற்றங்களுடன் மைவி த்ரெட்ஸ் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, கட்டாயம் நாம் பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். நாம் தினமும் பார்க்கக்கூடிய சீலிங் அமௌண்ட்டில் ஒரு நாள் தொகை வாங்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா 5% வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதே போல் எம்டி பெயிலில் வெளியில் வந்தார்னா இப்போ வேலெட்டில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ஒரே முறையில் போடுறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு 20,000 30,000 போடலாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவாங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த புதிய நபர்கள்லாம் ஜாயின் பண்ணுறதா வேண்டாமா, அல்லது இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது வேண்டாமா பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான சில முக்கியமான டிசிஷன்லாம் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதுசாக நீங்கள் மக்களை கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம்,
அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு தொகையும் வாங்கிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸோடு வந்தாலே வரலாம். ஆனால் பொருள் வாங்குறத கம்பல்சரி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில கருத்துக்கள் சொல்லியிருக்குது. இதெல்லாம் ஏற்புடையதா இல்லையா அப்படின்றத எம்டி அவர்கள் வெளியில் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுக்கவும் முடியும். அடுத்ததாக மைவித்யர்ஸ் கண்டிப்பாக ஏற்கனவே நடந்த மாதிரி மீண்டும் நடக்குமா அப்படின்ற ஒரு கொஷினும் இருக்குது. ஏன்னா மைவித்யர்ஸ் கம்பெனியோட அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 118 கோடி சம்திங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஹப்லேயும் பார்த்தீங்கன்னா 450 கோடி 550 கோடி சம்திங் ப்ராடக்ட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியில் வந்து அந்த கம்பெனியை கோர்ட்டு சொல்லக்கூடிய அரசாங்கம் சொல்லக்கூடிய சில விதிமுறைகளுடன் நடத்தினா தான் அதெல்லாம் சேல் பண்ணி நம்மளுக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டும் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதன் அடிப்படையில் சில விதிமுறைகளுடன் கண்டிப்பாக மைவித்யர்ஸ் இயங்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இயங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல எம்டி வெளியில் வரணும், நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை முதல்ல போடணும். அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம என்ன ஏது அப்படின்றத முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு மைவித்யர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.